என்னை வழிபடுவதற்காகத்தான் நான் உங்களை படைத்தேன். அல்லாஹ் சொல்றான், என்னை நான் எதற்காக உங்களை படைத்தேன் தெரியுமா? லதஅபுதூனி தவீலன் வ தஷ்குரூனி கதீரன், எனக்கு அதிகமாக நன்றி கடன் செய்வதற்காக. நம்ம என்ன நன்றி கடன் செய்யறோம்? வணக்கமே இல்லையே, 5 நேரத்தை தொழுக கூட நமக்கு இல்லையே. எவ்வளவு ஒரு மோசமான ஒரு நன்றி கடனற்ற மனுஷன். ونشهد أن محمدا عبده ورسوله أرسله بالهدى ودين الحق ليظهره على الدين كله ولو كره المشركون. ما بعد، فقد قال الله تعالى في كلامه القديم الفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. إن الذين قالوا ربنا الله ثم استقاموا تتنزل عليهم الملائكة رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي رب زدني علما سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற நிறைந்த அன்புடையவனுமான எல்லாம் அல்ல அல்லாஹுவின் திருநாமம் கொண்டு ஆரம்பம் செய்கிறேன். சாந்தியும் சமாதானமும் நம் உயிரிடும் மேலான கண்மணி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும், அன்னவர்களின் வழிமுறையை பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், அவுலியாக்கள், நாதாக்கள், சுஹதாக்கள், நல்லவர்கள், குறிப்பாக நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றென்றமாக. நாம் இந்த பூலோகத்தை விட்டு பிரிவதற்கு முன்னால் புனிதமான அந்த காபாவையும் நம் உயிரிலும் மேலான கண்மணி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மறைந்து வாழ்கின்ற புனிதமான அந்த ரவுலாவையும் பலமுறை சந்திக்கும் வாய்ப்பை வல்ல ரஹ்மான் நம் அனைவர்களுக்கும் தந்தல்வானாக. வாழும் காலங்களில் இறைவனான அல்லாஹ்வுடைய கட்டளைகளுக்கும் இறுதி தூதர் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் எப்படி வாழ்ந்து மறைந்தார்களோ அப்படிப்பட்ட உன்னத வாழ்க்கை வாழ்வதற்கு வல்ல ரஹ்மான் நம் அனைவர்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக. வாழும் காலங்களில் திடீரென்று ஏற்படக்கூடிய மரணங்கள், ஆபத்துகள், விபத்துகள், மருத்துவமனை கஷ்டங்கள், செலவினங்கள் அத்துணைவுக்கும் நம்மை பெற்றெடுத்த நம் தாய் தந்தையர்கள், நம் மனை மக்கள், நம் குடும்பத்தார்கள், நம் சகோதர சகோதரிகள், நம் ஊர்வாசிகள், நம் அயல்வாசிகள், நம்மை நேசிப்பவர்கள், நாம் நேசிப்பவர்கள், நமக்கு கல்வியை பெற்று தந்த ஆசிரியர் பெருமக்கள் அத்தனை பேர்களையும் வல்ல ரஹ்மான் பாதுகாத்தல்வானாக. சங்கைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, 2025 ஆண்டினுடைய இறுதி நாட்களிலே நிற்கிறோம் இல்லையா? நியூ இயர், ஆங்கில புத்தாண்டு நம்மை எதிர்நோக்கி வருகிறது. ஒரு ஆண்டு காலம் நம்மை விட்டு கழிந்து அடுத்த ஆண்டுக்கு நாம் நுழைய இருக்கிறோம். அது இஸ்லாமிய ஆண்டு அல்ல, ஆங்கிலேயர்களால் உருவாக்கப்பட்ட ஆங்கில புத்தாண்டு. ஏன்னா இஸ்லாமியர்களுக்கு இஸ்லாம புத்தாண்டு இப்ப என்ன மாசம் கேட்டாங்க யோசிப்பாங்க. இப்போ ஓரளவுக்கு தெரிய வாய்ப்பு இருக்கு. ஏன்னா பள்ளியில டெய்லி துவா ரஜப் வந்துட்டோம் அப்படின்னு கொஞ்சம் ஞாபகம் இருக்கு. மற்றபடி இடையில எல்லாம் வச்சு கேட்டா தலை சொல்லிவாங்க. ஆனா அந்த மாதத்தை பற்றின விழிப்புணர்வு இஸ்லாமியர்களுக்கு இல்லை. அப்போ நம்ம 26 அடைய இருக்கிறோம். இந்த ஒரு ஆண்டு காலமாக நம்முடைய வாழ்க்கை எப்படி இருந்தது? ஒரு ஆண்டு காலம் நம்முடைய வாழ்க்கை அல்லாஹ்வுக்கு திருப்திப்பட்ட முறையில், அல்லாஹ்வுக்கு பொருத்தமான முறையில், அல்லாஹ் நமக்கு எப்படி வாழ வேண்டும் என்று கற்றுத் தந்தாரோ, எப்படி வாழ வேண்டும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்தார்களோ அந்த வழியில் வாழ்ந்தோமா இல்லையா என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டிய ஒரு நேரம். ஏன்னா இந்த உலகத்துல ஒரே ஒரு விஷயம் எல்லோருக்கும் நடக்கும் இல்லையா? அதுதான் மரணம். மரணம் எப்ப வேண்டுமானாலும் வரலாம். நம்ம எதிர்நோக்கி எந்த நேரத்திலும் வரலாம். எப்பொழுதும் நாம் மரணத்தை சந்திப்பதற்கு தயாராக இருக்க வேண்டும். அந்த மரணம் உலகத்தில் யாரையும் விட்டு வைக்கவில்லை. மரணம் யாரிடத்திலும் எப்போது நடக்கும் என்கிற ஒரு விஷயம் யாருக்கும் தெரியாது. நான் இப்பொழுது மௌத்தாகுவேன், நீங்கள் எப்போது மௌத்தாகுவீர்கள், யார் இங்கு வரக்கூடியவர்கள் எப்பொழுது மௌத்தாகுவார்கள் என்கிற செய்தி ஏன்னா கழிந்த ஜும்மாக்களிலே பல ஊர்களில் இருந்தவர்கள் இந்த ஜும்மாவில் மன்னரில் இருக்கிறார்கள். நிறைய செய்தி நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். மரணம் எப்போது வேண்டுமானால் நடக்கலாம். உலகத்தில் மரணம் யாரிடத்திலும் என்ன செய்யாது, அனுமதி கேட்காது. உன்னை எடுத்துட்டு போலாமா, உனக்கு காலம் முடிஞ்சிச்சு, அவகாசம் முடிஞ்சிச்சு, உன்கிட்ட வரவேன்னு அவகாசம் கேட்காது, அனுமதி கேட்காது. உலகத்தில் மரணம் அனுமதி கேட்ட ஒரே ஒரு நபர் என் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டும்தான்.
மலக்கு வந்தா டைம் முடிஞ்சிச்சுன்னா ரூஹை எடுத்துட்டு போயிடுவான். அது முதல் ரக்காயத்துல இருக்கலாம், சலாம் கொடுத்தவுடன் இருக்கலாம், உரை பேசக்கூடிய நேரத்தில் இருக்கலாம், ஜும்மா முடித்ததற்கு பிறகு இருக்கலாம், சாப்பாட்டுக்கு முன்னே இருக்கலாம், சாப்பாட்டுக்கு பின்னே இருக்கலாம். எப்படியோ அந்த டைம் வந்துச்சுன்னா ஒரு செகண்ட் முந்தவோ பிந்தவோ செய்யாது. நம்ம ஒரு கல்யாணத்தை நடத்துவதா இருந்தா 11:30 to 12:30 நடத்துவோம். அந்த இடத்துல நடக்காது. அது 1 மணிக்கு போறதான் நடக்கும். 3 பந்தி சாப்பாடெல்லாம் முடிஞ்சவங்க மாப்பிள்ள வருவார் உஷாரா உள்ள. நமக்கு டைம் பஞ்சுவாலிட்டி கிடையாது. இஸ்லாமியர்களுக்கு அது அறவே இல்லை. ஆனால் அல்லாஹ் இருக்கிறானே, ஒரு திட்டத்தை நிறைவேற்றுவேன் என்று அந்த ஒரு முடிவை செய்து விட்டால், ஒருவருடைய ஆயுள் 70வது வருடத்தில் இந்த நேரத்தில் இத்தனை மணிக்கு இத்தனை செகண்டில் அவனுடைய ரூஹ் கைப்பற்றப்பட வேண்டும் என்றால், அவன் எந்த நாட்டில் இருந்தாலும் அவனை எந்த நாட்டில் வச்சு கைப்பற்ற வேண்டும் என்று அல்லாஹ் முடிவு செய்திருக்கிறானோ கரெக்டா அல்லாஹ் முடிவு எடுப்பான். அப்படிப்பட்ட மௌத்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மட்டும் அனுமதி கேட்டான். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ரசூலுல்லாஹ்வுடைய மரணத்தில் மௌத்து தெரியும். ரசூலுல்லாஹ் ஏதோ நோயாளியா ரொம்ப நாளா கடந்து மரணிக்கல. மரணிப்பதற்கு 1 வாரத்துக்கு முன்னாடி பள்ளிவாசலுக்கு வந்தவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த மரணத்தில் மௌத்தினுடைய நேரத்துல ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்தாங்க. ரொம்ப கவலையோடு இருக்கக்கூடிய ஒரு நேரம். அப்ப ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட சொல்றாங்க, யா ரசூலுல்லாஹ், மலக்குல் மௌத் அஸ்ராயில் வந்திருக்கிறார். யார் வந்திருக்கிறார்? அஸ்ராயில் வந்திருக்கிறார். உங்க அனுமதியை எதிர்பார்த்து நிற்கிறார். என்ன சொல்ல, என்ன செய்யலாம்? எப்படி? ரசூலுல்லாஹ் மட்டும்தான் அந்த சலுகை, வேற யாருக்குமே கிடைக்காது. மற்ற நபிமார்களுக்கு கூட இல்லையே. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் பைத்துல் முகத்தஸை கட்டிக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் ரூஹை கைப்பற்றுவதற்கு அஸ்ராயில் வந்தார்கள். ஐயா, அந்த பைத்துல் முகத்தஸை கட்டி முடிப்பதற்கு அவகாசம் கேட்டார்களா? இல்லையா, கொடுக்கப்படவில்லையே. அந்த நேரத்தில் அவருடைய ரூஹ் கைப்பற்றப்பட்ட நபிமார்களுக்கு மரண செய்தி அறிவிக்கப்படும். ஆனால் ரசூலுல்லாஹ்வுக்கு தான் அனுமதி கேட்கப்பட்டுச்சு. எப்படி அனுமதி தெரியுமா? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கிட்ட சொன்னாங்க, ரசூலுல்லாஹ் அவருக்கு அனுமதி கொடுங்க, உள்ள வரட்டும். அவர் அஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் உள்ளே வருகிறார்கள். வந்து, யா அஸ்ஸலாமு அலைக்கும் யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே, உங்கள் மீது அல்லாஹ்வின் சாந்தி உண்டாகட்டும் அப்படின்னு துஆ செய்துட்டு, அல்லாஹ் என்ன அனுப்பி வச்சிருக்கான் இருக்கு தெரியுமா? ஒரு செய்தியை உங்கள்கிட்ட சொல்றதுக்காக. நீங்கள் விரும்பினால் பைனல் பகாஇ ஃபி துன்யா வ பைன அன் தல்ஹக பில்லாஹ், நீங்கள் விரும்பினால் இந்த உலகத்தில் இன்னும் வாழலாம். உங்களுக்கு 63 வயசு ஆகுது. நீங்க விரும்பினா இந்த உலகத்தில் இன்னும் நீங்க வாழலாம். நீங்கள் விரும்பினால் அல்லாஹ்வை சந்திக்கலாம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வை சந்திப்பதன் ரஃபீகுல் ஆலா, நான் உயர்வான என் நண்பனை சந்திக்கிறேன் என்று சொன்னாங்க. அந்த வார்த்தையோட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரூஹ் கைப்பற்றப்பட்டது. அப்ப அனுமதி கேட்ப உலகத்திலே கேட்கப்பட்டது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மட்டும்தான், வேற யாருக்கும் கிடையாது. கொஞ்சம் அவகாசம் கூட அல்லாஹ் தரமாட்டான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வர நேரத்துல வந்து சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், யா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, ஐஷ் மா ஷிஅத ஃபஇன்னக மய்யித்துன், நீங்கள் விரும்புவது போன்று வாழ்ந்து கொள்ளுங்கள், ஆனால் ஒரு நாள் நீங்கள் என்ன செய்வீர்கள்? மரணிப்பீர்கள். இது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்வதன் மூலம் இந்த உலகத்துக்கு சொல்லக்கூடிய ஒரு செய்தி. நீங்கள் விரும்புவதை போன்று வாழுங்கள், ஆனால் நிச்சயம் நீங்கள் மரணிப்பீர்கள். அடுத்த வார்த்தையை சொன்னார்கள், நீங்கள் விரும்பியதை எல்லாம் ஆசை கொள்ளுங்கள். என்னென்ன ஆசை உங்க உலகத்தில், எனக்கு அது வேணும், அவ வேணும், இவன் வேணும், எனக்கு அந்த இது வேணும், அந்த போன் வேணும், என்ன விஷயங்கள் எல்லாம் உண்டோ அதையெல்லாம் நீங்கள் ஆசை வையுங்கள். நீங்கள் ஆசை வைப்பதையெல்லாம் விட்டு விரும்பியதையெல்லாம் விட்டு ஒரு நாள் நீங்கள் பிரிவீர்கள். ஆசை வைங்க. என்ன ஆசை இருந்தாலும், எப்பேற்பட்ட லட்சாதிபதியாக இருந்தாலும் அத்துணை பேலன்ஸை விட்டுட்டு என்ன செய்யணும்? நாம் என்ன செய்யணும்? பிரிஞ்சு போகணும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீங்க எதையும் ஆசை வையுங்கள், ஃபஇன்னக முஃபாரிகு, நீங்கள் அதை விட்டு பிரிவீர்கள். அடுத்து சொன்னாங்க, வஅமல் மா ஷிஅத, நீங்கள் நாடியதை எல்லாம் அமல் செய்யுங்கள், அதற்குண்டான கூலியை நீங்கள் கொடுக்கப்படுவீர்கள். அப்படி சொல்லிட்டு ஒரு விஷயத்தை சொல்லிட்டு கடைசியில் சொன்னாங்க ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், யா ரசூலல்லாஹ், யா முஹம்மத், ஷரஃபுல் முஃமின், முஃமினுக்கு சிறப்பு என்ன தெரியுமா? அல் கியாமுஹு பில்லைல், இரவு நேரத்துல நின்று தொழுவது. எல்லாத்தையும் ஆசை வைங்க. ஆசை வைக்கிறத விட்டு பிரிஞ்சு போகணும். உலகத்தில் நல்ல ஆசையோடு வாழுங்கள், இந்த உலகத்தை நீங்கள் மரணிப்பீர்கள். எல்லா செய்தியும் சொல்லிட்டு முஃமின்களுக்கு சிறப்பு என்ன தெரியுமா? அவர்கள் இரவு நேரத்திலே அல்லாஹ்வை நின்று வணங்குவது. 5 நேர தொழுகை என்பது நாம முஸ்லிம் என்பதை நிரூபிப்பதற்காக வேண்டி, அல்லாஹ் சொன்ன கட்டளையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி செய்கிறது. புரியுதா? இதற்கு அடுத்த கியாமுல் லைல் அதெல்லாம் அல்லாஹ்வோடு மஹப்பத் உள்ளவர்கள், அல்லாஹ்வோடு அதிகம் அன்புள்ளவர்கள் செய்யக்கூடிய இபாதத். இறைநேசர்கள் இணையநேசர்கள் தான் போற்றப்படுகிறதுக்கு காரணம் என்ன? அவங்க என்ன பெரிய அற்புதங்களை காட்டித்தான் இறைநேசர்கள் அல்ல, அவங்க இறைநேசர்கள் ஆனதே இந்த இபாதத், அதிகமான தொழுகை நஃபிலான வணக்கங்களை கொண்டு. முஃமினுடைய சிறப்பு பற்றி இப்னு சொல்றார், ஷரஃபுல் முஃமின கியாமுஹு பில்லைல், இரவு நேரத்தில் அவர் நின்று தொழுவதும், வஇஸுஹு, முஃமினுடைய கண்ணியம் தெரியுமா? மக்களை விட்டு தனிமையாக போயிருப்பது, தனிமையை விரும்பி அல்லாஹ்வை தியானித்து திக்ர் செய்வது என்றார்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு. கண்ணியத்திற்குரியவர்களே, மரணம்
தேதி குறிப்பிடப்பட்டவர்கள் ஆகலாம். அந்த தேதியெல்லாம் மறைச்சு வச்சிருக்கான் அல்லாஹ் தஆலா. எந்த நேரத்தில் எப்பொழுது எங்கே எந்த இடத்திலே மரணம் ஏற்படும் என்பது யாருக்கும் தெரியாது. அல்லாஹ் நல்ல இடத்தில் நல்ல நிலையில் தௌபா அங்கீகரிக்கப்பட்ட நிலையில் மரணமாகக்கூடிய உயர்ந்த நசீபை வல்லரஹ்மான் அனைவர்களுக்கும் தந்தல்வாராக. உலகத்திலேயே மரணம் இல்லாத ஒருவன் யாருமே இல்லை. மரணம் இல்லாத ஒருவன் ஹய்யுல் லா யமூத், அல்லாஹ் மட்டும்தான். அவன் உயிரோடு இருப்பான். அவனுக்கு எந்த மரணமும் கிடையாது. அல்லாஹு லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம். ஆயத்துல் குர்ஸில அல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த வசனத்தை பாருங்க. அல் ஹய்யுல் கய்யூம், அல்லாஹ் உயிருள்ளவன், என்றைக்கும் உயிரோடு இருப்பவன். அவனுக்கு எந்த மரணமும் கிடையாது. அல்லாஹ்தான் இந்த உலகத்தில் மரணத்தை கொடுப்பவன். அல்லாஹ்தான் இந்த உலகத்தில் ஒருவரை மரணிக்க செய்பவன். அவனை யாராலும் மரணிக்க செய்து விட முடியாது. அவனுக்கு மரணம் இல்லை. அல்லாஹ்தான் ஒரு உலகத்தில் ஒருவனுக்கு உயிரை கொடுப்பவன். அல்லாஹ்தான் ஒருவனுடைய உயிரை எடுப்பவன். அல்லாஹ்தான் இந்த உலகத்தில் ஒருவனுக்கு உணவளிப்பவன். அல்லாஹ்வுக்கு யாருடைய உணவளிப்பும் உணவும் தேவைப்படாது. இந்த அல்லாஹ் லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம் என்கிற வார்த்தை இருக்குது, மிக ஆழமான அர்த்தத்தை கொண்ட ஒரு வார்த்தை. அல்லாஹ் யாரை விட்டும் தேவையற்றவர். எந்த தேவையும் அல்லாஹ்விற்கு கிடையாது. நாம உயிர் வாழணும்னா உடல் வேணும். உயிருக்கு என்ன வேணும்? உடல் வேணும். எல்லா உடலுக்கு தேவையான ஆரோக்கியங்கள் எல்லாம் தேவைப்படும். அல்லாஹ்வுக்கு எதுவும் தேவையில்லை. அல்லாஹ்வுக்கு இடம் காலம் எதுவும் தேவை கிடையாது. அல்லாஹ் எல்லோருக்கும் உணவளிக்கிறான். அவனுக்கு யாரும் உணவளிக்க வேண்டிய தேவையில்லை. அல்லாஹ் எல்லாரையும் அள வைப்பான். அவனை யாரும் அள வைக்க முடியாது. அல்லாஹ் எல்லாருக்கும் மரணத்தை கொடுப்பான். அவனுக்கு எப்பொழுதும் மரணம் கிடையாது. இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான பண்பை உள்ளடக்கிய ஒரு வார்த்தை தான் கய்யூம் என்கிற அல்லாஹ்வுடைய தன்மை. ஆயத்துல் குர்ஸில அல்லாஹ் சொல்வானா இல்லையா? அல்லாஹு லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம். அது சாதாரணமான வார்த்தை இல்ல. மூசா நபியை பார்த்து யூதர்கள் கேட்டார்கள், இப்போ உங்க அல்லாஹ் என்ன செஞ்சிட்டு இருக்கான்? உங்க இறைவன் என்ன பண்றான் மூசா? இப்போ உங்க இறைவனுக்கு தூக்கம் என்ன இல்லையா? தூங்குவான உங்க இறைவன்? கிண்டலா மூசா நபியை பார்த்து கேட்டார்கள் யூதர்கள். அல்லாஹ்விடத்தில் மூசா நபி கேட்டார்கள், யா அல்லாஹ் உன்னை பற்றி இப்படி கேட்கிறார்கள். அல்லாஹ் சொன்னான், உனக்கு தூக்கம் இருக்கிறதா? அல்லாஹ் சொன்னான், மூசாவே நீங்கள் 2 கண்ணாடி குவளைகளை தங்களுடைய கரங்களில் வைத்துக் கொண்டு நில்லுங்கள். இரவு நேரத்திலே நில்லுங்கள் பார்ப்போம். மூசா அலைஹிஸ்ஸலாம் 2 காசை கையில வச்சுட்டு நின்னா தூக்கம் மிகைச்சு. தூக்கம் மிகைக்கு ஒரு கையோட காசு கீழே விழுந்துருச்சு. மூசாவை பார்த்து அல்லாஹ் சொன்னா, மூசா உங்களுக்கு பாத்தீங்களா, இரவு நேரத்திலே உங்களுக்கு கொஞ்சம் கண் அசைந்தவுடன் உங்க கிளாஸ் கீழே விழுந்துச்சு. நான் தூங்குறேன்னா இந்த உலகம் என்ன ஆகும்? மூசா இதை விளக்கி சொல்லுங்கள் அந்த மக்களுக்கு என்பதாக அல்லாஹ் தஆலா மூசா நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கு பதில் சொன்னதாக வரலாற்றை தஃசீரிலே நமக்கு பார்க்க முடியும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட மக்காவாசிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அல்லாஹ்வுடைய படைப்புகளை பற்றி கேவலமாக எண்ணக்கூடிய ஒரு காலகட்டத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட கேட்பாங்க, எங்களுக்கு பாரம்பரியம் இருக்கிறது முஹம்மதே, நாங்கள் வணங்கக்கூடிய தெய்வங்களுக்கு பாரம்பரியம் இருக்கு, எங்களுடைய தந்தை மூதாதையர்கள் அப்படி ஒரு பாரம்பரியம் இருக்கு, நீங்க கொண்டு வந்தீங்க புதுசா ஒரு மார்க்கம், அந்த மார்க்கத்திற்கு பாரம்பரியம் இருக்கிறதா? உங்களுக்கு என்ன தொடர்பு இருக்கிறது? அதுக்கு எந்த வழிமுறை இருக்கிறது? எந்த பாரம்பரியம் இல்லையே. அந்த நேரத்தில் தான் அல்லாஹ் அக்பர் சூரத்துல் இஹ்லாஸ் என்கிற அத்தியாயத்தை 70000 மலக்குகள், 1-2 மலக்குகள் இல்ல, 70000 மலக்குகளோடு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அந்த சூராவை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சின்ன சூரா குல் ஹுவல்லாஹு அஹத் அல்லாஹுஸ் ஸமத் லம் யலித் வலம் யூலத் வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத், ஒரு ஏகத்துவ கொள்கையை விளக்குவதற்கு, அல்லாஹ்வுடைய தன்மையை விளக்குவதற்கு 114 சூறாக்கள் தேவையில்லை. இந்த ஒரு சூராவை முழுமையாக அர்த்தத்தை விளங்கிக் கொண்டால் போதும். குறைஷிகள் கேள்வி செய்த நேரத்தில் அல்லாஹ் 70000 மலக்குகளோட இந்த சூராவை அல்லாஹ் இறக்கி வைத்தார். அல்லாஹ் எப்படிப்பட்டவன் தெரியுமா? குல் நபியே நீங்கள் சொல்லுங்கள், ஹுவல்லாஹு அஹத், அல்லாஹ் ஒருவன் தான், அல்லாஹுஸ் ஸமத். அல்லாஹ்க்கு எந்த பாரம்பரிய தேவையெல்லாம் இல்லை, தேவையற்றவன். ஒரு வார்த்தை அல்லாஹ் சொன்னான், எனக்கு இருக்கிற பாரம்பரியம், எனக்கு எதற்கு பாரம்பரியம்? தன்னுடைய தன்மையை வல்லமையை இந்த உலகத்தில் உணர்த்தி காட்டுவதற்காக அல்லாஹ்வால் இறக்கி அருளப்பட்ட ஒரு அற்புதமான சூரா. 1-2 மலக்குகள் அல்ல, சின்ன சூறாவை கொண்டு வந்தவர்கள் 70000 மலக்குகள். அதற்கு தலைமை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள். எவ்வளவு ஆழமான அர்த்தங்களை கொண்ட வார்த்தைகள். அல்லாஹ் தஆலா இந்த படைப்புகளை பார்த்து சொல்வானா, யா பனி ஆதமுடைய மக்களே, உங்களை எதற்கு நான் படைச்சேன் தெரியுமா? ஏதோ நான் கம்மியா உங்க எண்ணிக்கையை பெருக்கி காட்டுவதற்காக வேண்டி நான் உங்களை படைக்கவில்லை. அல்லாஹ் சொல்றான் இந்த வார்த்தையை. எனக்கு போர் அடிக்கிறது, உங்களை எல்லாம் படைத்து எனக்கு அந்த இயலாம் எனக்கு போர் அடிக்கக்கூடிய நேரத்தில் எனக்கு ஆறுதலுக்காக வேண்டி நான் உங்களை படைக்கவில்லை.
எனக்கு இந்த உலகத்தில் நான் தனித்தவனாக இருக்கிறேன், எனக்கு இயலாத காரியத்தில் உதவி செய்வதற்காக வேண்டி நான் உங்களை படைக்கவில்லை. அல்லாஹ் சொல்றான். சொல்லிட்டு அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தையை பாருங்க. எதற்காக நான் உங்களை படைத்தேன் தெரியுமா? உங்களை ஒரு நன்மை செய்வதற்காகவோ ஒரு தீமை செய்வதற்காகவோ நான் உங்களை படைக்கவில்லை. உங்களை நான் எதற்காக படைத்தேன் தெரியுமா? பல் கலக்துகும் லதஅபுதூனி தவீலன், என்னை அதிகமாக நீங்கள் வணங்குவதற்கு. உங்களை படைச்சதே அதுக்கு தான். வமா கலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன், மனித வர்க்கத்தையும் ஜின் வர்க்கத்தையும் நான் எதற்காக படைத்தேன் தெரியுமா? என்னை வணங்குவதற்காக, என்னை அஞ்சுவதற்காக, நான் சொன்ன கட்டளையை நிறைவேற்றுவதற்காக, என்னை வழிபடுவதற்காகத்தான் நான் உங்களை படைத்தேன். அல்லாஹ் சொல்றான், என்னை நான் எதற்காக உங்களை படைத்தேன் தெரியுமா? லதஅபுதூனி தவீலன் வ தஷ்குரூனி கதீரன், எனக்கு அதிகமாக நன்றி கடன் செய்வதற்காக. நம்ம என்ன நன்றி கடன் செய்கிறோம்? வணக்கமே இல்லையே, 5 நேரத்தை தொழுக கூட நமக்கு இல்லையே. எவ்வளவு ஒரு மோசமான ஒரு நன்றி கடனற்ற மனித சமுதாயம் நம்ம மாறிட்டோம். அல்லாஹ் என்னையெல்லாம் தரலாம். ஒரு நோய் வந்ததுக்கு பின்னாடி தானே யோசிக்கிறோம். ஒரு நோய் வந்ததுக்கு பின்னாடி தான் அல்லாஹ் பற்றி உண்டான ஒரு சின்ன ஒரு அச்சம் நமக்கு வருது. அது வரைக்கும் அல்லாஹ்வை பற்றி உண்டான ஒரு எண்ணம் நமக்கு வரலையே. அல்லாஹ் சொல்றான், உங்களை படைச்சது என்னுடைய வல்லம் எனக்கு உதவி செய்வதற்காகவோ நல்லது கெட்டது செய்வதற்காகவோ, எனக்கு முடியாத ஒரு காரியத்தை உங்களை வச்சு நிறைவேற்றுவதற்காகவோ நான் உங்களை படைக்கவில்லை. உங்களை படைத்ததற்காக தெரியுமா? என்னை வணங்குவதற்காக, எனக்கு அதிகமாக நன்றி செய்வதற்காக. அடுத்து அல்லாஹ் சொல்றான், வதஸ்பிஹூனி புக்ரதன் வாசிலா, காலையில் மாலையில் எனக்கு திக்ர் செய்வதற்காக. மனித சமுதாயம் இன்னைக்கு இந்த 3ஐயும் விட்டுட்டு முழுக்க முழுக்க தங்களுடைய சுயநல வாழ்க்கையோடு இன்னைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் நாம் இருந்துட்டு இருக்கோம். நான் சொல்வதற்குண்டான ஒரு நோக்கம் என்னன்னா, அல்லாஹ் தஆலா நம்மை படைத்தது ஏதோ ஒரு அரசியல் கட்சிக்காரன் பெரிய கூட்டத்தை காட்டி எலெக்ஷனுடைய நேரத்தில் பெரும் கட்சிகளத்தில் இருந்து அதிகமாக சீட்டுகளை வாங்குவதற்காக அல்ல. அல்லாஹ் நம்மை படைத்ததனுடைய எண்ணிக்கையில் அதிகமாக நம்ம படைத்ததனுடைய நோக்கம் இந்த உலகத்தில் அவனை வணங்குவதற்காக, அவனுக்கு நன்றிகளும் பாராட்டுவதற்காக, அவனை காலையில் மாலையில் அவனை திக்ர் செய்வதற்காக. இன்னைக்கு ஒரு வருஷம் நம்மை விட்டும் கடந்து போகிறது. நாம என்ன செய்தோம்? அல்லாஹ் உகப்பான ஒரு வாழ்க்கை 2025 எவ்வளவு நன்மை செய்தோம். 2025 எத்தனை வக்த நாம ஜமாத்தோட தொழுதோம், எத்தனை வக்த நாம தொழுதோம், எத்தனை வக்த தொழல. ஒவ்வொரு முஸ்லிம்களும் சிந்தித்து பார்க்க வேண்டிய கட்டாய இடத்தில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். ஏனென்றால் இந்த மரணம் ஒன்று இருக்கிறது, அது நேரம் குறிப்பிடப்படாது. எந்த நேரத்தில் எப்ப வரும்னு சொல்ல முடியாது. அதற்கு வயசெல்லாம் முக்கியம் இல்லை. இன்னைக்கு வயதானவர்கள் இருக்கிறார்கள், நூற்றுக்கணக்கானவர்கள் இருக்கிறார்கள். சின்ன சிறு பிள்ளைகளை அந்த மரணம் விட்டு வைக்கிறது இல்லை. அவர்களுடைய உயிரை தான் அதிகமாக நம்ம கேள்விப்படுறோம். எவ்வளவு இடங்கள்ல, எத்தனை இடத்துல, சமீபத்தில் நம்முடைய பகுதிகளில் விபத்தினால் ஏற்பட்டு எவ்வளவு மரணங்கள். அல்லாஹ் நீண்ட ஆயுளை நல்ல ஆரோக்கியத்தை நமக்கு தருவானாக. நம்முடைய புரட்சி மாநிலங்களில் இன்ஜினியர் படிச்சிருந்த ஒரு சகோதரர், ஒரு 18-20 வயசு அடைந்த ஒரு வாலிபர், அல்லாஹ் எவ்வளவு ஆசையோடு அவர்களுடைய குடும்பம் வரை வளர்த்தி இருப்பார்கள். ஒரு சின்ன விபத்துல செகண்ட் இயர் படித்த பிள்ளை இன்னைக்கு மண்வெளியில் இருக்கிறாரா இல்லையா? போன வாரம் ஊர் இன்ஜினியர் மறுநாள் காலேஜுக்கு போக வேண்டிய பிள்ளை இன்னைக்கு மண்ணறையில் இருக்கிறார். அந்த பிள்ளையுடைய சகோதரி இன்னைக்கும் அந்த கூட பிறந்த தங்கச்சியா, இன்னைக்கும் அந்த அண்ணன் இழந்த அந்த இழப்பை மீறல் அந்த பிள்ளை. மரணம் எப்போது நம்மை தேடி வரும் என்று தெரியாது. நாம எல்லாம் நினைச்சிட்டு இருக்கிறோம், ஸ்டேஜ் தானப்பா, எல்லாம் ராகத்தான், இன்னும் நிறைய காலங்கள் இருக்குது. என்ன பள்ளிவாசல் பக்கத்துல நான் போறோம், பள்ளி பக்கத்துல விளையாடக்கூடிய எங்கள்கிட்ட ஓதக்கூடிய மாணவர்களை எங்களால் அழைக்க முடியலப்பா. எங்கள்கிட்ட ஓதக்கூடிய மாணவர்களை கூட சொன்னால் அந்த பிள்ளைகள் பள்ளிக்கு வருவதற்கு உண்டான ஒரு ஆர்வம் அவர்களுக்கு இல்லை. எப்ப பிற மக்களை நாங்க எப்படி எடுக்க முடியும்? நம்ம எப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? நம்முடைய மரணம் கெட்ட மரணமாக இருந்தால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இந்த உலகத்தின் ஆடம்பரமாக, உலகத்தினுடைய ஆசாபாசங்களுக்கு கட்டுப்பட்டு ஆபாசத்திற்கும் மதுவுக்கும் சூதுக்கும் பெண்ணுக்கும் குடிக்கும் எல்லாம் ஆளாக்கப்பட்ட ஒரு மனிதனுடைய ரூஹ் எப்படி கைப்பற்றப்படும்? அல்லாஹ்வை இணை வைப்பவர்களுடைய ரூஹ் எப்படி கைப்பற்றப்படும்? குர்ஆன் ஷரீஃபை நீங்கள் புரட்டி பாருங்கள். வலவு தரா இது யதவஃபல் லதீன கஃபருல் மலாயிகா. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபியே நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால், வலவு தரா நீங்கள் பார்த்தால், இது யதவஃபல் லதீன கஃபரு, அல்லாஹ்வுக்கு மாறு செய்தார்களே, இந்த துன்யாவில் அல்லாஹ்வுடைய கட்டளைகளுக்கு மாற்றமாக இருந்தார்களே, அவர்களுடைய மரண நேரத்தில் அவர்களை நீங்கள் பார்த்தால் அவர்கள் எப்படி இருப்பார்கள் தெரியுமா? அல் மலாயிகத்து யத்ரிபூன வுஜூஹஹும், அவர்களுடைய முகங்களில் மலக்குமார்கள் அடிப்பார்கள். ஒரு முகங்கள்ல மலக்குகள் அடிப்பார்கள். அடித்துவிட்டு அவர்களை பார்த்து சொல்வார்கள், வாதுவாரகும், அவர்களுடைய பின்புறத்தில் மலக்குகள் அடிப்பார்கள். இந்த மலக்கு சக்கராத் நேரத்துல ரொம்ப கத்துறாங்கன்னு சொல்லுவோமே, என்ன காரணம், என்ன விஷயம்? மலக்குகளுடைய அடிதான் அது. மரணத்துடைய நேரத்தில் அவருடைய முகங்களிலும் பின்புறங்களிலும் அடிக்கப்படும். வதுகு அதாபல் ஹரீக், கடிக்கக்கூடிய வேதனையை சுவிப்பாயா என்று அவர்கள்
சுப செய்தி சொல்வார்கள். அவர்கள் அவனுக்கு அந்த வார்த்தையை சொல்லி காட்டுவார்கள். வேதனையை நீ சுரித்துக் கொண்டீர் என்பதாக அவனுக்கு எச்சரிக்கை மணியை மலக்குமார்கள் சொல்லக்கூடிய வசனத்தை நாம் குர்ஆனிலே பார்க்க முடியும். அல்லாஹ்வுக்கு மாறு செய்து மரணிக்கக்கூடியவர்கள், மரணத்தில் மரணிச்ச உடனே இந்த மரணிக்கக்கூடிய நேரத்தில் கெட்ட ஆன்மாக்கள் அல்லாஹ்ட்ட கேட்குமா, அல்லாஹ்ட்ட பேசுமா? ஹத்தா இதா ஜாஅதுஹுல் மௌத், அவர்களில் ஒருவருக்கு மௌத் ஏற்படக்கூடிய நேரத்தில் கால ரப்பிர்ஜிஊன், அல்லாஹ் கொஞ்ச நேரம் என்ன உலகத்துல திரும்பாரு, கொஞ்ச நேரம் அனுப்பு. அவன் சொல்லக்கூடிய வார்த்தை என்ன தெரியுமா? எதுக்கு நான் கேட்கிறேன் தெரியுமா? லஅல்லி அஅமல் ஸாலிஹன் ஃபீமா தரக்து கல்லா, இத்தனை நாள் என்னென்ன அமல்லாம் நீ செஞ்சாயோ, எதையெல்லாம் நான் செய்யலையோ அதையெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு நான் வந்துடுறேன் ரப்பே, எனக்கு கொஞ்சம் அவகாசம் தான். கெட்ட ஆன்மாக்கள் சொல்வார்கள். இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய நானும் நீங்களும் சற்று யோசித்து பார்க்க வேண்டும். 2025 கடைசி கட்டத்தில் நிற்கிறோம். ஒரு 3-4 நாட்களில் இந்த வருடம் நம்மை விட்டு கலைந்து போகும். ஒரு புது வருடம் நம்மை வந்து அடையிருக்கிறது. நம்முடைய மரணம் எப்பொழுது என்பது நமக்கு தெரியாது. அல்லாஹ்விடத்தில் இந்த வார்த்தையை சொல்லுவதை விட்டு நம் அனைவர்களையும் அல்லாஹ் பாதுகாத்தல்வானாக. ஆமீன் சொல்லுங்கப்பா. ஆமீனாவது கொஞ்சம் கத்த மட்டும் சொல்லுங்க. எனக்கு வேணும். ஏன்னா உங்க ஆமீனால் நானாவது தப்பி போகும். நான் பெரிய அந்த சாலிவானங்கள்லாம் பார்த்து இதெல்லாம் வேஷங்கள் தான். எல்லாருமே உங்களுடைய ஆமி எனக்கு உங்களுக்கு வேண்டாம் வைங்க. நீங்க ஆமீன் சொல்லுவது நான் எதிர்பார்க்கிறேன். எனக்கு வேணும். என் மக்கள், என் குடும்பம், என் பெற்றோர்கள் அவங்களுக்கு இதெல்லாம் வந்துடக்கூடாது. அதனால ஆமி ஒரு துவா செய்த தைரியமான முறையில் ஆமீன் சொல்லும். அல்லாஹ் தஆலா அதற்குண்டான தௌஃபீக்கை நமக்கு தந்தல்வானாக. மரணிக்கக்கூடிய நேரத்தில் இப்படிப்பட்ட வார்த்தையை சொல்வார்களாம். லஅல்லி அஅமல் ஸாலிஹன் தரக்து கல்லா, யா அல்லாஹ் என்னென்ன அமலெல்லாம் விட்டுட்டு வந்தனோ எல்லா அமலையும் செஞ்சுட்டு உடனே வந்துடுவேன், எனக்கு கொஞ்சம் அவகாசம் தான். அல்லாஹ் சொல்வானாம், அல்லா இன்னஹா கலிமத்துன் ஹுவ காயிலுஹா, அது வெறும் வெத்து வார்த்தை தான். அவனுக்கு எந்த அவகாசமும் கொடுக்கப்படாது, அவனுக்கு குறைச்சி நேரம் கூட கொடுக்கப்படாது. இன்னைக்கு எத்தனை ரூகுகளை நாம பார்த்திருக்கிறோம். டாக்டர் சொல்லுவார் கொண்டு போங்க. ஏன் என்னுடைய அனுபவத்திலே நிறைய பார்த்துருக்கேன். கொண்டு போயிருக்கீங்க, வச்சிருந்தா உங்களுக்கு தான் காசு. நல்ல டாக்டர் சொல்லுவாங்க, கொண்டு வேணா வச்சு பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கான ரூபாய் செலவாயிருந்து காப்பாற்ற முடியாது. அவர் ரொம்ப நீ வீட்டுக்கு கொண்டு போய் அவர் நல்ல அவருடைய நற்காரியங்களை நல்ல விஷயங்கள் சொல்லி அவர்கள் கடைசி ஆசைகளை அனுப்பி வைப்பாங்க. அங்க கொண்டு போய் அவங்க ஒரு நாள் பார்ப்பாங்க, 2 நாள் பார்ப்பாங்க. அவனுக்கு டிக்கெட் ஒரு நாள் ஒரு வாரம் லீவ்ல வந்தாரு, அப்பாயும் மரணிக்கிற மாதிரி தெரியலையே, டிக்கெட் நீட்டணுமா, அரபிட்ட என்ன சொல்றது, இப்படி அவனுக்கு சிந்தனை போகும். லீவ்ல வந்து நிக்கவங்கள என்னடா எல்லாம் உண்மை நடக்கலையே, அவர் திடீர்னு அதுக்கு பின்னாடி 15 வருஷம் வாழ்ந்தவர்களா இருக்காங்க. என்னுடைய அனுபவத்தில் டாக்டர் ஒண்ணுமே இல்லைங்க, நீங்க இன்னும் 10-20 வருஷம் நிம்மதியா இருப்பீங்க. திரும்பி வீட்டுக்கு வந்து அடுத்த நிமிஷம் மௌத்தான எத்தனை பேர்கள் இருக்கிறார். மரணத்தை மிஞ்சக்கூடிய எந்த டாக்டர் உலகத்துல கிடையாது. எல்லா விஞ்ஞானத்துடைய உச்ச மிகப்பெரிய வளர்ச்சிக்கு உலகம் சென்று கொண்டிருக்கிறது. இன்னைக்கு வரைக்கும் அந்த மரணத்தை கொஞ்சம் தள்ளி போடுறதுக்கோ, மரணத்தை கொஞ்சம் நீட்டி கொடுக்கிறதுக்கோ, ஒரு அறிவு வளர்ச்சி, ஒரு விஞ்ஞான வளர்ச்சி, அல்லாஹ் வைத்திருக்கக்கூடிய நாட்டத்தை கொஞ்சம் நீக்கி கொஞ்சம் அவகாசம் கேட்பதற்கோ உலகத்தில் யாராலும் முடியாது. அப்படிப்பட்ட ஒரு விஷயம் தான் மரணம். அந்த மரணம் யாரையும் விட்டு வைக்காது. மரணத்தை பத்தி இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் தஆலா எனக்கு நீண்ட ஆயுள தந்தா ஒரு நீண்ட ஜும்மால பேசணும். ஒரு பல வருடம் ஒரு 4-5 மாசத்துக்கு மரணத்தை பத்தியே பேசலாம். அவ்வளவு விஷயங்கள் இருக்குது மரணத்தை பத்தி. நான் இந்த கடைசி கட்டத்துக்கு நான் சொல்ல வந்தேன். இன்னைக்கு பரவலா மரணங்கள், எத்தனை மரணங்கள் தெரியுமா? நேற்றுக்கு முந்தைய தினம் தமிழ்நாடு பஸ் அங்கங்க முதல்வர் போய் புது திட்ட பஸ் எல்லாம் ஓபன் பண்றாங்க. ஆனா இன்னைக்கு நம்ம மாவட்டத்தில் எம்ஜிஆர் காலத்துல ஓடின பஸ் ஓடிட்டு தான் இருக்குது. பாருங்க, பழைய பாலஞ்ச பஸ் இன்னைக்கு இருக்கு. அது ரோட்ல போறத பார்த்தா பேக்ல போறக்கூடிய சைக்கிள் கூட உள்ள போயிடுவான். அந்த பஸ் ஊந்து தான் போகும். எங்க ஊர்ல என்ன இப்ப இந்த இறைமுந்திர பஸ் எல்லாம் பாருங்க, சில இடங்கள் கொண்டு பஸ் எல்லாம் பார்த்திருக்கேன். ஆனா அந்த சமீபத்துல 2 நாளுக்கு ஒரு நாளுக்கு முன்னாடி தமிழ்நாடு பஸ்னுடைய டயர் வெடிச்சு அந்த டிராக்ல போயிட்டு இருந்தவங்களுடைய அடுத்த ரோட்ல போயிட்டு இருந்தவங்களுடைய வாகனத்துல போய் மோதி 10 பேர் சம்பவ இடத்துல 2 கார்ல மோதி 10 பேர்ல 6 பேர் இஸ்லாமிய. ஒரு குடும்பம் 10 வயசு 8 வயசு குழந்தைகள் கதறி அழுத காட்சிகள். சென்னையில இருந்து திருச்சிக்கு போற வழியில அது அவர்களுக்கு தெரியுமா நம்ம இன்றைக்கு இப்படி ஒரு போற மரணம் நமக்கு வந்திருக்கும் என்பதாக. குடும்பங்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பார்கள். குளச்சலில் சமீபத்தில் நடந்த அந்த சகோதரர்களுடைய குடும்பத்தில் ஒரு மிகப்பெரிய கேள்விப்பட்ட போது அந்த போட்டோவை பார்க்கும்போது ரொம்ப கண்ணீரா வந்துச்சு. இவ்வளவு கஷ்டப்பட்டு இவ்வளவு ஆசையோடு வளர்த்திருப்பாங்க பிள்ளைகளை. நான் தயவு கூர்ந்து இளைஞர்களுக்கு சொல்வேன், நீங்கள் பெரிய திறமசாலிகள், நீங்கள் பெரிய தந்திரவாதிகள், உங்களை மிஞ்சுவதற்கு யாரும் இல்லை. ஆனால் உங்களை எதிர்பார்த்து ஒரு குடும்பம் வீட்டில் இருக்கிறது. உங்கள் வாப்பா, உங்கள் தங்கை, உங்கள் சகோதரி, உங்கள் குடும்பம், உங்கள் மனைவி, உங்கள் மக்கள். நீங்கள் போய்விட்டு பத்திரமாக வர வேண்டும் என்றுதான் அவர்கள் விரும்புவார்கள். தயவு செய்து உங்கள் ஜனாசாக்களை வீடுகளில் கொண்டு போகக்கூடிய ஒரு வாகன ஓட்டத்தை விட்டு நீங்கள் தவறுவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். அல்லாஹ் தஆலா அது போன்ற விபத்துகளில் இருந்து நம்மை பாதுகாத்தல்வாராக. எத்துணை மரணங்கள். திருவாங்கூர்ல எனக்கு ரொம்ப வேண்டப்பட்ட ஒரு நபருடைய மகன்
வெளிநாட்டுல வந்து கொஞ்ச நேரத்தில் ஆக்சிடென்ட் ஆகி 6-7 ஆபரேஷன், எங்க இங்க பிளைட் அங்க பிளைட் இங்க பிளைட். அல்லாஹ். சமீபத்தில் மாத்தாண்டத்தினுடைய ஒரு குடும்பத்தில் ஒரு அண்ணன் தங்கை 2 பேரையும் அந்த பாலத்திலிருந்து ஒரு சினிமா காட்சி மாதிரி தூக்கி எறியப்பட்டு மரணமான செய்திகள் எல்லாம் நம்ம மாவட்டத்தில் நடக்கும். நான் நினைக்கிறேன் 2025 சர்வே எடுத்து பார்த்தா உலக அளவில் கன்னியாகுமரி தான் முதல் இடத்தில் இருக்குமோன்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு ஒவ்வொரு நாளும் மரண செய்திகள் விபத்தின் மூலமாக. அல்லாஹ் நம் மாவட்டத்தை பாதுகாத்தல்வானாக, மோசமான மரணங்களில் இருந்து நம்மை பாதுகாத்தல்வானாக. நடந்து போகக்கூடிய பெண்களை கூட வாலிபர்கள் பைக்கில் போய் மோதிக்கோ ஆளை காலி பண்றாங்களா இல்லையா? நடந்து போற இரணியல்ல சமீபத்தில் 1 மாசத்துக்கு முன்னாடி பிள்ளைகள் டியூஷன் கூப்பிட்டு போன ஒரு சின்ன வயசு பெண்மணி மாற்றுமத சகோதரி பைக்கில் போய் இளைஞர்கள் இடிச்சு போட்டு அந்த ஸ்பாட்ல மரணமானாங்க அந்த பெண்மணி. தைவூர்ந்து நான் இளைஞர்களுக்கு சொல்வேன், நீங்கள் மிகப்பெரிய ஆரோக்கியமானவர்கள், நீங்க மிகப்பெரிய திறமைசாலிகள். ஆனால் உங்கள் திறமைகளுக்கும் எல்லாம் காட்ட வேண்டிய சமூகத்திற்கு பயன்படக்கூடிய விஷயங்களை நாம் காட்டுவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். பைக்குகள்ல காட்டுறதோ, அங்க போய் யூட்டன் அடிக்கிறதோ, அங்க போய் எட்டு போடுறதோ, பேக்ல இது பண்றதோ, தூக்குறதோ, அதெல்லாம் முக்கியம். நமக்கு வாழ்க்கையில் சாதித்து காட்டக்கூடிய முஸ்லிம்கள் உருவாக வேண்டும். இன்னைக்கு அந்த முஸ்லிம்கள் எல்லாம் இல்லை. இதனால கெட்ட மரணங்களை விட்டு அல்லாஹ் நம்மை பாதுகாத்தல்ல வேண்டும். கெட்ட மரணங்களுடைய ஒரு நிலையை பற்றி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸிலே நமக்கு சொல்லி காட்டுவார்கள். கெட்ட மனிதர்களுடைய நேரத்தில், அவனுடைய ரூஹ் கைப்பற்றக்கூடிய நேரத்தில் பல மலக்குகள் வருவார்கள். வந்து கண்ணட்டாத தூரத்தில் உட்கார்ந்து இருப்பார்கள். ரூஹை கைப்பற்றக்கூடிய மலக்கு அவனுடைய தலைக்கு பக்கத்தில் உட்கார்ந்து கொண்டு சொல்வார்கள், யா அய்யத்துஹன் நஃப்ஸுல் கபீஸா, கெட்ட ஆன்மாவே அப்படி நம்ம பார்த்து சொல்லுவோம். நம்ம பாவம் செய்தவனாக இருந்தால், தொழுகை நேரத்தில் நாம தொழுகையை புறக்கணித்து விட்டு வேறு காரியங்களில் ஈடுபடக்கூடியவர்களாக இருந்தால், அல்லாஹ்வுக்கு மாற்றமான ஹராமான விஷயங்களை இந்த உலகத்தில் செய்யக்கூடியவர்களாக இருந்தால், நம்மை பார்த்து அது சொல்லும், யா அய்யத்துஹன் நஃப்ஸுல் கபீஸா, கெட்ட ஆன்மாவே. உலகத்தில் நம்மளை ஒருத்தர் பார்த்து கெட்ட வார்த்தை வச்சா கூட அந்த வேதனை பெருசா தெரியாது. மலக்குகள் நம்மளை பார்த்து சொல்வார்கள், ஒரு வார்த்தை மரணிக்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் பாதுகாத்து அது போன்ற வார்த்தையை விட்டு நம் அனைவர்களையும் அல்லாஹ் பாதுகாத்துவாராக. உன்னுடைய ரூஹை வெளியேற்றி. எப்படி தெரியுமா ரூஹு பிடிக்கப்படும்? ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, கம்பளி ஆடை இருக்குல்ல, கம்பளி ஆடை, அதனுடைய நூற்கள் எல்லாம் எவ்வளவு நல்ல பிடிமானம் உள்ளதாக இருக்கும். பிச்செடுக்க முடியாது கம்பளி ஆடையில. ஒரு முடி பால்ல விழுந்தா ஈஸியா எடுத்துடலாம், பால்ல நெய்ல விழுந்தா ஈஸியா எடுத்துடலாம். கம்பளி ஆடையில் இருந்து அதனுடைய ஒரு நூலை பிச்செடுப்பது ரொம்ப கஷ்டம். அதை விட கடுமையாக அவனுடைய ரூஹை பிடித்து இழுக்கப்படும் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். அதனுடைய வெளிப்பாடுதான் முகத்தினுடைய இருட்டு, அந்த பயம், கண்மாற்றம் ஏற்படுவது. என்ன காரணம்? மலக்குகள் கொடுக்கக்கூடிய அந்த வேதனை. கடைசியில ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அவனுடைய உடலில் இருந்து ஒரு நாற்றம் வரும். அந்த ரூஹை வாங்கிட்டு மலக்கு கையில கூட வைக்க மாட்டாங்க, கொஞ்ச நேரம் கூட. அப்படியே கொஞ்ச நேரம் கூட வைக்க மாட்டாங்க. உடனே ஒரு பையில அவன் ரூஹை போட்டுவாங்க. ஏன்னா அதனுடைய நாற்றம், உலகத்தில் ஒரு செத்த பிணத்தினுடைய நாற்றம் பூமியினுடைய மேற்பரப்பில் கிடந்தால் எவ்வளவு நாற்றம் அடிக்குமோ அதை விட கடுமையான நாற்றம் அவனுடைய ரூஹ் உடலில் இருந்து வெளியேறுகின்ற பொழுது கெட்டவனுடைய உடலில் இருந்து வரக்கூடிய நாற்றம் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவன் என்ன எத்தனை அத்தர் ஊத்தினாலும் சரி, வாருங்க ஜன்னத்தில் ஃபிர்தௌஸ் உம்ராவுக்கு போகும்போது வாங்கி ஊத்து, அது நமக்கு முக்கியம் இல்லை. வாழக்கூடிய நேரத்தில் மனத்தோடு வாழ வேண்டும், நற்குணத்தோடு வாழ வேண்டும், அல்லாஹ்வுக்கு நன்றி கடன் உள்ளவர்களை போன்று இந்த உலகத்தில் வாழ வேண்டும். உலகத்தில ரூஹ் பிரியக்கூடிய நேரத்தில் நமக்கு நாம் மிகவும் எதிர்பார்ப்பது தண்ணீர். தண்ணீர் தண்ணி கூட என்ன தண்ணி கொடுக்கப்படும் தெரியுமா? கபர்ல உங்களுக்கு குர்ஆன் ஷரீஃப் சொல்கிறது, ஃபஸுகு மாஅன் ஹமீமன் ஃபஸுகு மாஅன் ஹமீமன் ஃபகத்தஅ அம்ஆஹும். அவர்களுடைய குடல்களை, இறப்பைகளை துண்டு துண்டாக்கக்கூடிய கொதிக்கும் நீரை அவர்களுக்கு கொடுக்கப்படும். தண்ணி கேட்டா பேசாம தண்ணி கேட்காமலே இருக்கணும் அப்படின்னு தோணும். தண்ணி கேட்டா தண்ணி கொடுக்கப்படும். என்ன தண்ணி கொடுக்கப்படும்? ஃபகத்தஅ அம்ஆஹும். அவர்களுடைய குடல்கள் துண்டாக்கப்படக்கூடிய தண்ணீர் அவர்களுக்கு புகட்டப்படும் என்றார்கள். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான். நம்முடைய ரூஹ் எப்படி இருக்கணும்? நல்ல ரூஹாக, நல்ல ஆன்மாக்களாக, நல்ல முறையில் ரூஹ் கைப்பற்றக்கூடிய ஆன்மாக்களாக இருக்க வேண்டும். அப்படி நம்முடைய ரூஹுகள் இருந்தால், நம்ம ரூஹு இந்த உலகத்தில் வாழ்ந்த காலங்கள் 2025 வரைக்கும் வாழ்ந்த காலங்களில் இல்லை, 2075 வரைக்கும் நம்ம வாழ்றோம்னு வைக்கலாம். அல்லாஹ் தஆலா நம்ம நீண்ட ஆயுளுக்கு ஆசை வைக்கிறோம். அந்த நேரத்தில் வாழக்கூடிய காலத்தில் அல்லாஹ்வுக்கு உகப்பான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தால், அல்லாஹ்வுக்கு பிடித்தமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தால், அல்லாஹ் மரணிக்கக்கூடிய நேரத்தில் ஆயிரக்கணக்கான மலக்குகளை அனுப்பி, சகோதரா நாடி அல்லாஹ் அடியாரே எந்த கவலையும் வேண்டாம், குர்ஆனை புரட்டி பாருங்கள். 25வது ஜுஸுலே வரக்கூடிய ஒரு ஆயத், இன்னல்லதீன காலு ரப்புனல்லாஹ் சும்ம இஸ்தகாமு ததனஸ்ஸலு அலைஹிமுல் மலாயிகா
யார் அல்லாஹுவை இறைவனாக ஏற்றுக்கொண்டு அந்த கொள்கையிலேயே கடைசி வரைக்கும் வாழ்ந்தவர்கள், அல்லாஹ் சொன்ன தொழுகையை நிறைவேற்றி ஜகாத்தை கொடுத்து நோன்பை செய்து குடும்பங்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்து பெற்றோர்களுக்கு கொடுக்க வேண்டிய கண்ணியங்களை கொடுத்து சமூகத்திற்கு செய்ய வேண்டிய பயன்களை செய்து அந்த மனிதரை பார்த்து மலக்குகள் சொல்வார்களாம், அல்லாஹ் தகாஃபு வலா தஹ்சனு, நீ எதுக்கு கவலைப்படுற, நீ கவலைப்படாத, பிள்ளைகளை விட்டுட்டு வந்திருக்கேன் கவலைப்படுறியா, உனக்கு 45 வயசு நீ மூத்தாயிட்டியா, பயப்படாத, உன் பிள்ளை நீ இருந்ததை விட சிறப்பா வாழ்வான். உன் குடும்பங்களை விட்டு வந்திருக்கிறேன் பயப்படுகிறாயா, நீ இருக்கும்போது எப்படி உனக்கு உன் குடும்பத்தை பார்க்க வேண்டும் என்று நினைத்தாயோ அதை விட அல்லாஹ் மிக சிறப்பாக உன் குடும்பத்தை பார்ப்பான். நீ இந்த உலகத்தில் 45, 55, 60, 70 வருடம் வாழ்ந்த காலத்தில் அல்லாஹ்வுக்கு பிடித்தமான முறையில் வாழ்ந்திருக்கிறாய். அல்லாஹ் அக்பர் என்கிற வாங்குலி பள்ளிவாசலில் கேட்டால் எத்தனை பேர்கள் கடையேறியால் நிற்போம். அந்த நேரத்தில் நீ பள்ளிக்குள் வந்தவன் அல்லாஹ்வை தொழுவதற்காக, தன் வியாபாரத்தை, தன் தொழிலை, தன் குடும்பத்தை எல்லாத்தையும் விட்டுவிட்டு என்னை படைத்த ரப்புக்கு செய்ய வேண்டிய கடமையை நிறைவேற்றுவதற்காக நீ வந்தவன். நீ எதற்கு பயப்படுற? அல்லா தகாஃபு வலா தஹ்சனு, உனக்கு எந்த கவலையும் வேண்டாம். அடுத்தவர்கள் சொல்வார்கள், வாபிஷுரு பில் ஜன்னத்தில் லதி குன்தும் துஅதுன், உனக்கு என்ன தெரியுமா, ஜன்னத்தில் நீ வாக்களிக்கப்பட்ட சொர்க்கம் உனக்கு இருக்கிறது. வலக்கும் ஃபீஹா மா தஷ்தஹி அன்ஃபுசுக்கும், உன்னுடைய ஆன்மா என்னையெல்லாம் விரும்புதோ அதெல்லாம் சொர்க்கத்துல முதல்ல கிடைக்கக்கூடிய. இந்த ஒரு கல்யாணத்துல போன உடனே வெளியே வச்சிருப்பாங்க, இல்ல முதல் அங்க சர்பத் வச்சிருப்பாங்க, இங்க டீ கடை, பழம், இதுல ஆரம்பம். உள்ள போனாதான் தலைப்பாக்கட்டு பிரியாணி மெயின் விஷயம் உள்ளதா இருக்கு. அதே மாதிரி சொர்க்கவாசிகளுக்கு ரூஹு பிரியக்கூடிய நேரத்தை அல்லாஹ் சொல்லிட்டான், உனக்கு சொர்க்கம் மட்டுமல்ல, உனக்கு சொர்க்கத்துல நீ விரும்பக்கூடிய எல்லாம் கிடைக்கும். உலகத்துல வாப்பா அம்மாவால வாங்கி தர முடியாதெல்லாம் அல்லாஹ் ஒரு செகண்ட்ல உனக்கு வாங்கி தருவான். ஒரு செகண்ட்ல உனக்கு கிடைக்கும். சொர்க்கத்தினுடைய ஓப்பனிங் உள்ள போய் கிடைக்கும். வெல்கம் ட்ரிங்க் இதுதான். சொர்க்கத்துல நாம விரும்ப வலக்கும் ஃபீஹா மா தஷ்தஹி அன்ஃபுசுக்கும், மரணிக்கக்கூடிய நேரத்தில் ஒரு ரூஹ பார்த்து மலக்குகள் சொன்ன வார்த்தை இது. குர்ஆன் ஷரீஃப் சொல்லி காட்டுகிறது. எதற்கு நீ பயப்படுகிறாய்? துன்யாவில் அல்லாஹ்வுக்கு பயந்து நீ வாழ்ந்தவன், உலகத்தில் யாருக்கும் எந்த அநியாயம் செய்யாதவன், அல்லாஹ்வின் ரசூலை நேசித்தவன் நீ. அதனால நீ எதற்கு பயப்படுற? உனக்கு பாதுகாப்பு, உன்னுடைய குடும்பத்திற்கு தேவையான, உன் பிள்ளைகளுக்கு தேவையான, உன் பிசினஸுக்கு தேவையான, நீ இந்த உலகத்தில் வாழ்ந்து எப்படி அதையெல்லாம் நடத்த வேண்டும் என்று விரும்பினாயோ அதை விட சிறப்பா அதெல்லாம் நடக்கும். நீ கவலைப்படாது என்பதாக சுப செய்திகளை சொல்வதற்கு பல்லாயிரக்கணக்கான மலக்குகள் வருவார்கள். ஒரு சம்பவம், ஸஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு மரணிக்கும் போது அவங்க மரண நேரத்துல ரூம் வீட்டுல கிடக்குறாங்க. ரசூலுல்லாஹ் பார்க்கிறதுக்கு வரும்போது ரசூலுல்லாஹ் அந்த கூட்டத்துக்குள்ள இதுக்குள்ள நான் போறது அந்த நேரம் போக முடியாது, அவருக்கு பின்னாடி போய் அங்க போய் அப்படிதான் போகும். ரசூலுல்லாஹ் அந்த காலி ரூம்ல வர்றாங்க. அந்த மாதிரி ஒதுங்கி ஒரு காலை தூக்கி ஒரு காலை வச்சு இப்படி அசைஞ்ச சஹாபாக்கள் கேட்டாங்க, வீட்டுல யாருமே இல்லையா ரசூலுல்லாஹ், நீங்க ஏன் இப்படி வர்றீங்க, என்ன காரணம்? ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, சாதனுடைய மரண நேரத்துல ஆயிரக்கணக்கான மலக்குகள் வந்து வீட்டுல இருக்கிறாங்க, அதனால எனக்கு நேரடியா வர முடியல. ஆயிரக்கணக்கான மலக்குகள் சஹாபாக்களுடைய ஜனாசாக்கள் வந்து பங்கு பெற்றிருக்கிறார்கள். ஜனாசாக்களில நமக்கு மக்கள் வேணும், நம்ம துவா செய்து அனுப்பி வைப்பதற்காக நமக்கு துவா செய்வதற்கு மக்கள் வேணும். ஆனால் மலக்குகள் மிகவும் அதிகமாக கண்ணுக்கு தெரியாத, அது மனவாள குறிச்சு ஃபுல்லா கூட நிற்கிறாங்க மலக்குகள். ஒரு ஜனாசா எங்க பார்த்தாலும் மலக்குகள் தெரியலாம், கண்ணுக்கு தெரியாம இருக்கும். சஹாபாக்களுடைய ஜனாசாக்கள் அப்படித்தான் இருந்தது. நல்லவர்களுடைய ஜனாசாக்களுக்கு மலக்குகள் அப்படித்தான் வந்தார்கள். நான் சொல்ல வரக்கூடிய ஒரு விஷயம், 2025 நம்மை விட்டு விடைபெற இருக்கிறது. இதுவரைக்கும் எப்படி வாழ்ந்தோமோ இல்லையோ, வரக்கூடிய காலங்களில் என் அன்பான இளைஞர் சமுதாயத்திற்கு தான் நான் குறிப்பாக சொல்வேன், நமக்கு எப்பொழுது நமக்கு மரணம் என்று தெரியாது. வாழக்கூடிய வாழ்க்கை அல்லாஹ்வுக்கு உகப்பான, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த வழிமுறையில் வாழ்வதற்கு கொஞ்சம் முயற்சி செய்வோம். இன்ஷா அல்லாஹ் முயற்சி செய்யலாமா? கண்டிப்பா வேற வழி இல்லை. அங்க போயிட்டு அல்லி அமலு சாலிஹா ஃபீமா தரக்கு கல்லஹெல்லாம் சொல்லக்கூடிய நிலைமை நமக்கு வந்துடக்கூடாது. மரிக்கும் போது சந்தோஷமா மரிக்கணும். சஹாபாக்கள் மரித்ததை போன்று. சஹாபாக்கள் எப்படிப்பட்ட ஒரு மரணம் அவர்களுக்கு ஏற்பட்டது, அவர் அதெல்லாம் பிரச்சனை ஜும்மா மேடையில பேசுறது இல்லை, அது நீண்ட நேரம் பேச வேண்டியது. அதனால் இந்த 2025 கடைசி நான் விட்டு சொல்லக்கூடிய ஒரு உபதேசம், நாம் மரணத்தை நினைத்து இந்த உலகத்தில் வாழ்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும். சென்னையில ஒரு பெரிய ஆளி மரணிச்சான், அல்லாஹ்வுடைய கபரை சோனப்பூஞ்சலியாக ஆக்குவானா, ஷபீர் அலி அஸர் சொல்லுவாங்க. அவங்க ஜனாசாவை இந்த கல்யாண வீட்டுல போனா அதிகம் மரணத்தை பத்தி தான் பேசுவாங்க. நிறைய பேர் என்னடா போய் வாழ வேண்டிய வீட்டுல போய் வாழ்த்த வேண்டிய வீட்டுல மரண செய்தியை பேசுது. இது அசரத்துக்கு பிடித்தமான சில வீடுகள்லாம் போய் பேசுவாங்க. மாணவர்கள் கேட்டேன், அசரத்து பிடிக்கும், கல்யாண வீட்டுல போய் மரணத்தை பத்தி பேசுறீங்களே. நாங்களாம் மரணத்தை பற்றி எங்கே பேசப்படுகிறதோ அங்கே பரக்கத்து உண்டாகும். இங்க தேவை பாரக்கல்லான்னு அல்லாஹ் சொல்லியிருக்கிறான். பாரக்கல்லாஹு வேணுமோ, பரக்கத்து வேணுமா இல்லையா? அந்த பரக்கத்தோட சேர்த்து கொஞ்சம் மரணத்தை பேச இன்னும் கொஞ்சம் பரக்கத்து கிடைக்கும். மரணத்தை பற்றி பேச பேச வாழ்வில் பரக்கத்து உண்டாகும் அப்படின்னு சொன்னாங்க அந்த அசரத்துல. அதனால நாம் வாழக்கூடிய நாட்கள் எத்தனையோ என்று தெரியாது.
40 வயசு 50 வயது 60 வயதை அடைந்த நாமெல்லாம் இன்னும் ஒரு 80 ஆண்டுகள் 100 ஆண்டுகள் வாழ்வோமா என்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு எண்ணத்தோடு உட்கார்ந்து இருக்கிறோம். தயவு கூர்ந்து சொல்வேன், வரக்கூடிய காலங்களில் பள்ளியின் பக்கம், அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமையின் பக்கம் ஒவ்வொருவர்களும் திரும்பி வர வேண்டிய மிக கட்டாயமான ஒரு சூழலில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் தஆலா அதற்குண்டான தௌஃபீக்கை நமக்கு தந்தல்வானாக. வாழும் காலங்கள் நிம்மதியோடு வாழ்வதற்குண்டான ஒரு நசீபை நமக்கு தந்தல்வானாக. எந்த ஒரு விபத்தும் இல்லாமல் விபத்தின் மூலம் ஏற்படக்கூடிய மரணத்தை விட்டு நிறைவா எங்கள் அத்தனை பேர்களை பாதுகாத்தல்வாயாக. நாங்கள் எல்லாம் வாகனங்களில் செல்பவர்கள், இல்லை நடந்து செல்பவர்கள், எங்களுக்கு நீதான் பாதுகாப்பு தர வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை எங்களுக்கு நீ தந்தல்வாயாக. சமீபத்திலே தமிழகத்திலும் எங்கள் பகுதியிலும் வாகன விபத்தின் மூலமாக மரணமான எத்தனை பேர்கள் இருக்கிறார்கள். அதிலும் குறிப்பாக இஸ்லாமியருடைய கபர்களை நீ சுவனப்பூஞ்சோலையாக ஆக்குவாயாக. அவருடைய குடும்பங்களுக்கு சபரன் ஜமீலாவை நீ கொடுத்தல்வாயாக. அவருடைய குடும்பங்களுக்கு எல்லா விதமான ஹைரையும் வரக்கத்தையும் ஆஃபியத்தையும் நீ கொடுத்தல்வாயாக. இறைவா, உன்னிடத்தில் கடைசியாக நாங்கள் பிரார்த்திப்பது, நாங்கள் எங்கள் பிள்ளைகளுக்கு ஜனாசா தொலை வைக்கக்கூடிய ஒரு நிலையை எங்களுக்கு உருவாக்கி விடாதே. நாங்கள் மரணித்தால் எங்களுக்காக எங்கள் பிள்ளைகள் தொலை வைக்கக்கூடிய சாலிகான பிள்ளைகளை எங்களுக்கு நீ தந்தல்வாயாக. எங்கள் பிள்ளைகளுக்கு நீண்ட ஆயுளையும் நல்ல ஆரோக்கியத்தை நீ கொடுத்தல்வாயாக. சமுதாயத்தின் மீது அக்கறை உள்ள, சமுதாயத்தின் மீது மிகப்பெரிய பாசம் உள்ள மக்களை நீ உருவாக்கி காட்டுவாயாக. யா அல்லாஹ், உன்னுடைய தீனின் பிரகாரம் நடக்கக்கூடிய நன்மக்களாக வளர்வதற்குண்டான தௌஃபீக்கை எங்களுக்கும் எங்களுடைய பிள்ளைகளுக்கும் நீ கொடுத்தல்வாயாக. வஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஒரு மணலித்திரையிலிருந்து ஒரு மாற்று சகோதரர் வந்திருக்கிறார். கண்ணு பார்வை குறைந்தவர், ரொம்ப பார்வை தெரியும், கிட்டத்து பார்வை மட்டும் தெரியும் அப்படின்னு சொன்ன தன் மகளுடைய உதவிக்கு நம்ம பள்ளிவாசல வருஷத்துக்கு ஒரு தடவை வருவேன். மக படிக்கிறார், அவருடைய கல்வி கட்டணத்துக்காக வேண்டி வந்திருக்கிறார். உங்களால் முடிந்த தாராளமான உதவிகளை அவர்களுக்கு செய்யுங்கள். வல்ல ரஹ்மான் இன்மையிலும் மறுமையிலும் வெற்றி பெறக்கூடிய தௌஃபீக்கை நம் அனைவர்களுக்கும் அல்லாஹ் தந்தல்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. السلام عليكم ورحمة الله وبركاته.